ஏண்டா எங்க ஐயாவுக்கு எதிராவே புரட்சி பண்றீங்களா? இப்ப எங்கடா இருக்கான் உங்க கூத்துக்காரன்? இப்ப வந்து அவனை காப்பாத்த சொல்லுங்கடா. எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா, புத்தி கேட்டு தெரியாம பண்ணிட்டோம். எங்க கூரையெல்லாம் கொளுத்திட்டீங்களே, நாங்க எங்கயா தங்குவோம்? இன்னைக்கு குடிசையை மட்டும் தான் கொளுத்திருக்கோம். இதுக்கு மேலேயும் ஆட்டம் போட்டீங்க உங்களையும் சேர்த்து கொளுத்திருவாரு எங்க ஐயா. ஒழுங்கா கை நாட்ட வைங்க. ஏய், அந்த பத்திரத்தை எடுத்து நீட்டுறா. சரிண்ணா, மா கை நாட்டு வைமா, கை நாட்டு வைமா. ஏய், என்ன பாக்குறீங்க? எல்லாம் உங்க சொத்து பத்திரம் தான். உசுறு முக்கியமா சொத்து முக்கியமா? ஒழுங்கா கை நாட்டு வைங்க. வெயில் சொல்றேன்ல. ஐயா போயிருங்க சாமி. இத்தனை நாள் உழைச்சு அந்த அம்பலவாணனுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தாலும் உசுறு மிச்சமா இருந்துச்சு. நீங்க வந்து இப்படி எங்களை தூண்டி விட்டதுனால அந்த பாவிங்க எங்க கண்ணு முன்னாடியே எங்க குடிசைய கொளுத்திட்டாங்க. கொஞ்சம் விட்டா எங்க உசுரையை எடுத்துருவாங்க. நாங்க எப்படியோ போறோம், எங்களை விட்டுருங்க. இதுதான் உங்க பிரச்சனையே. உங்க பயத்தையும் பலவீனத்தையும் வச்சுதான் அந்த அம்பலவாணன் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான். டேய், நீ திருந்தவே மாட்டியா? முதல்ல உன் கதையை முடிக்கணும். சும்மா இருக்கிறவங்கள உசுப்பேத்தி விடுறியா? உங்க குடிசையை கொளுத்திருக்காங்க, உங்க சொத்தை பறிக்க பாக்குறாங்க. இந்த அநியாயக்காரங்களை பார்த்து அவங்களுக்கு எதிராக போராடாம பயந்து ஒளிகிறீங்க. உங்க உடம்புல கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லையா? ஒரு எறும்பு நசுக்க முயற்சி பண்ணா கூட அதோட சக்திக்கு அது திருப்பி கடிக்க வரும். நீங்க எல்லாம் மனுஷங்க, எதிர்க்க துணிவில்லையா? இப்படியே எல்லாத்துக்கும் அமைதியா இருந்தா நீங்க விடுற மூச்சு காத்து கூட கப்பம் கட்ட வேண்டியிருக்கும். நிமிர்ந்து பார்க்காத வரைக்கும் உங்களை கொட்டுறவன் கொட்டிக்கிட்டே தான் இருப்பான். இப்போ எல்லாத்தையுமே இழந்தாச்சு. உங்க உசுறு மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு போராடுங்க.